கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரம்யா வந்து தன்னோட தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து அவங்களே வந்து கைதாகிறாங்க. வேறு லெவலில் இருக்க போகுதுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியா வந்து யோசிக்கிறாங்க, இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு. நீங்கள் பாரு, அவள் வந்து வீட்டோட மருமகளாக இருக்கிறனால தானே இவ்வளோ தூரம் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம ஜஸ்ட் லைக் திட்டு அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். பேசாமல் நம்மளே வந்து ஆனந்துக்கு ஃபோனை போட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறப்ப வந்து கார்த்தி பக்கத்தில் மீனாட்சி எல்லோரும் இருக்காங்க. அந்த சமயத்தில் கார்த்தி இங்கே பாரு, ரியா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே, நீ முதல்ல பேசுனா அப்படின்னோடனே ஸ்பீக்கர் போட்டுடுறாங்க. ஏன் ஸ்பீக்கர் போட்ட அப்படின்னா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க. போட்டோன்னே பக்கத்தில் மீனாட்சி இருக்கிறப்பயே பேசுகிறான். ஆமாம், எதுக்கு எனக்கு இப்போ நீ தேவையில்லாமல் கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாரு, ஒன்றெல்லாம் வந்து கூடி சீக்கிரம் இந்த ஃபோன் நம்பரை வச்சே வந்து நான் பிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னா, அதுக்கெலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. நானே வந்து தப்பை உணர்ந்துட்டு நானே வந்து போலீஸை வர சொல்லி கைதாகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் வந்து எனக்காக நீ ஒரு விஷயம் மட்டும் செய்யணும் அப்படின்னா, நான் எதுக்கு உனக்காகலாம் செய்யணும் அப்படின்னோன்னே, நான் முழுசாக நான் பேசுகிறத முதல்ல கேளு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னோன்னே கார்த்திக் கண்ணில் காட்டுறாப்புல, நீ முதல்ல கேளுன்னு. சரி பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, நான் வந்து வேணுன்ட்டே எதுவுமே நினைக்கல. நான் வந்து கார்த்தியை வந்து குறி வச்சேன். ஆனால் இடையில வந்து உங்கள் அம்மா வந்துட்டாங்க. அதனால் நான் எதிர்பார்க்க முடியலை. என் வாழ்க்கையை வந்து பிரச்சனைக்குள்ளாக்கணும்னு நினச்சேன். அந்த தீபாவையும் கார்த்தியும் தான் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன் தவிர, உங்கள் அம்மா மேலே வந்து எனக்கு பாசம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோடய அத்தையாச்சே அப்படின்னு சொன்னது. எனது அத்தையை அவ்வளோதான், தொலைச்சின்னு மீனாட்சி மனசில் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நானே வந்து உள்ளே போய் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஆனால் ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னோடனே, நீ வந்து என்னை மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கணும். திரும்ப நான் அந்த வீட்டுக்கு தான் வருவேன் மருமகளா, உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் கோவத்தில் பார்க்குறாங்க. அதோட முடியுது ப்ரோமோ.